இது Xiaomi 12 ஷாமியோட லேட்டஸ்ட் flagship phone. இதுல Qualcomm ஓட புது flagship processor Snapdragon 8 Gen 1 யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பெஞ்ச்மார்க் ரெக்கார்ட்ஸ்லாம் உடைச்சிருக்கு. ஸோ இதில் வேறு என்ன அப்படி ஆஃபர் பண்ணுறாங்க, ஷாமியோட லேட்டஸ்ட் flagship ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அடுத்து பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஓகே, இப்போ நம்ம எடுத்தோன்னா நோட் பண்ண போகிற விஷயம், பாக்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, அதனால் சார்ஜர் உள்ளே இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதுவும் ஃப்ளாக்ஷிப்ஸ்க்கு சார்ஜர் கொடுக்குறாங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆகிடுச்சு. வர ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு கார்ட்போர்ட் இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் டூல், ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து Xiaomi 12 ஃபோனுக்கு வருவோம். நான் வாங்கியிருக்கிறது ப்ளூ வெர்ஷன். Xiaomi வேறு 3 கலர்ஸும் கொடுக்குறாங்க, பிளாக், க்ரீன், அப்புறம் பிங்க். இங்கே இந்த க்ரீன் மட்டும் வீகன் லெதர் பேக்கோட வருது, மற்ற எல்லாமே கிளாஸ் பேக். அந்த வீகன் லெதர் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். பட் எனிவேஸ், நீங்கள் கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். சரி, இப்போ அந்த Xiaomi 12 சைடில் வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்த்தா, ஒரு USB Type A to Type C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட, அதுக்கப்புறம் 67 வாட் சார்ஜர். இப்போலாம் வர ஃபோன் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எந்த பிராண்டும் இதான் எங்கள் ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ணிட்டோம், சந்தோஷம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான வேரியன்ட்ஸ், ஒரு ப்ரோ ப்ளஸ், அல்ட்ரா, இந்த மாதிரி தான் எல்லோரும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஷாமியும் அதே தான் பண்ணியிருக்காங்க. ஒரு Xiaomi 12, அப்புறம் ஒரு Xiaomi 12 Pro. இந்த மாதிரி மல்டிபிள் வேரியன்ட்ஸ் லான்ச் ஆகையில் நம்மளுக்கு வர முதல் கேள்வி, என்ன வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும்? ஒரு ப்ரோன்னு போட்டால் என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க? ஸோ எனக்கும் அதே கேள்வி தான் இருந்துச்சு. இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி நம்ம பேசல, முதல்ல அந்த ப்ரோ வேரியண்ட்டில் உள்ள என்னெல்லாம் இதில் இல்லை அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். எடுத்த உடனே சார்ஜிங். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதில் 67 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ரோவில் 120 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ அது 18 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜுக்கு போகும். இதில் 39 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. 39 நிமிஷமும் ஃபாஸ்ட் தான் சொல்கிறது, பெரிய நெகட்டிவாக படல. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல, இதில் 4500 mAh, ப்ரோவில் 4600 mAh. மற்றபடி வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங், 10 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ண உடனே இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இதான் ரெண்டாவது வித்தியாசம். இந்த ஃபோனில் 6.28 inch AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட. ப்ரோவில் 6.73 inch Quad HD ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஏறக்குறைய எல்லாம் ஒன்று தான். ரெண்டு ஃபோன்ஸ்லையும் Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் இருக்குது, பிரைட்டான பேனல்ஸ், 120 Hz ரெஃப்ரெஷ். பட் ஏறக்குறைய நான் சொல்கிறதுக்கு காரணம், இதில் 120 Hz ரெஃப்ரெஷ், ஆனால் அதில் LTPO பேனல் இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் ரெஃப்ரெஷ் நீங்கள் 60 Hzல செட் பண்ணலாம், இல்லை 120 Hzல செட் பண்ணலாம். ப்ரோவில் வேரியபிளாக அது தேவைக்கேற்ற மாதிரி 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் மாறிக்கும். டெக்னிக்கலாக இதனால பேட்டரி ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இருக்கும், பேட்டரி அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகாதுன்னு சொல்லலாம். பட் ரியலிஸ்டிக்காக பார்க்கல, இதோட அதில் ரெசல்யூஷன் அதிகம், ப்ளஸ் டிஸ்பிளே சைஸும் அதிகங்கிற அந்த LTPO டெக்னாலஜினால ஆக்சுவல் யூசேஜில் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் எனக்கு இந்த சின்ன பேனல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போது சின்ன பேனலோட ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் இருக்கிற ஃபோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Asus Zenfone 8. Asus பெருசாக அதை எங்கேயும் லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் Snapdragon 8 Gen 1ஓட வர ஒரு ஃபோனுக்கே இந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் வருது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் ஆக்சுவலாக இந்த ஃபோனை சூஸ் பண்ணேன், ப்ரோ கவர் பண்ணுறதுக்கு பதிலாக. இப்போ இந்த ஃபோனில் எல்லாமே இவ்வளோ காம்பேக்டாக, சிங்கிள் ஹேண்ட் யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த வித் நேரோவாக இருக்கிறது. 6.28 inch பேனல், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ப்ளஸ் இந்த எட்ஜஸ் கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ எட்ஜஸ் கர்வ் ஆகிறதுனால ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. ப்ளஸ் வெயிட்டும் 180 கிராம் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஃபோன்னு சொல்லலாம். ஆனால் எட்ஜஸ் கர்வ் ஆகையில் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்க சான்சஸ் இருக்குது, ஆக்சிடென்டல் டச்சஸ். இப்போ வரைக்கும் நான் பெருசாக எந்த இஷ்யூஸும் ஆக்சிடென்டல் டச்சஸ்னால ஃபேஸ் பண்ணல இந்த ஃபோனில். பட் ஃபுல் ரிவ்யூவில் கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஆக்சிடென்டல் டச் இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு ஏன்னா இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த டிஸ்பிளேக்கு கீழே ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக தான் இருந்துச்சு, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. டிஸ்பிளேயோட டாப்பில் ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. மீமிக்ஸ் 4ல் பார்த்த மாதிரி இங்கே அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா இல்லை. பட் எனக்கு அது ஒரு பாசிட்டிவாக தான் பட்டுச்சு, ஏன்னா அண்டர் டிஸ்பிளே டெக்னாலஜி இன்னும் அந்தளவுக்கு இவால்வ் ஆகலை. செல்ஃபீஸ் இங்கே நல்லா கிறிஸ்பாக ஷார்ப்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி எட்ஜ் டிடக்ஷன் போர்ட்ரேட்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கே இந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஒழுங்காக முடிய வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதோட பெட்டராக இருக்கும். சரி, இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்கல, ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க.
பாட்டமில் ஒரு டியூவல் சிம் ட்ரே இருக்குது, மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் கிடையாது, ப்ளஸ் IP68 ரேட்டிங்கும் இங்கே இல்லை. ஆனால் இங்கே சீலுக்கு ரப்பர் கிராமெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது மழையில் கிளையில் யூஸ் பண்ணால் பிரச்சனை இருக்கக்கூடாது. சரி, இப்போ நெகட்டிவ்ஸ் பற்றி பேசல. ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் கிடையாது. இங்கே நீங்கள் பார்க்குற USB போர்ட் இது USB 2.0. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ஸ்லோவாக தான் இருக்கும். திருப்பி இப்போ பாசிட்டிவ்ஸ்க்கு வருவோம். இது பிரைமரி ஸ்பீக்கர், மேலே ஒரு செகண்டரி ஸ்பீக்கரும் இருக்குது. இது வந்து ஹார்மன் கார்டனால டியூன் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மோஸ் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் IR பிளாஸ்டரும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி நீங்களே கேளுங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் நம்ம 12க்கும் 12 ப்ரோக்கும் உள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள் பார்த்தோம். மேஜர் வித்தியாசம் ஆக்சுவலாக இந்த கேமரா சென்சர்ஸில் தான். முதல்ல இந்த சென்சர் செட்டப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கேமரா அறையில் அவங்க கொடுத்துருக்க அந்த லைன்ஸ் எனக்கு ரொம்ப நல்ல டிசைன் சாய்ஸாக பட்டுச்சு. பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் 3 கேமரா இருக்குது பின்னாடி. 12 ப்ரோலையும் 3 கேமரா தான் இருக்குது. ரெண்டும் பார்க்குறதுக்கு அந்த சென்சர் செட்டப் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் 3 சென்சருமே வித்தியாசம் தான், எந்த ஓவர்லாப்பும் கிடையாது. அதனால கேமராஸ் ரொம்ப கேவலமாக இருக்கா. பிரைமரி 50 மெகா பிக்சல் f1.9 ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோட கொடுத்துருக்காங்க. இமேஜஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லாமல் பார்த்தா இந்த யூஸும் இல்லைங்கிறதுனால S21 FEயோட இங்கே சைட் பை சைட் பாருங்கள். ஏன்னா இப்படி நம்ம சைட் பை சைட் பார்க்கல தான் இந்த கேமராவில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் ஆப்வியஸாக இருக்கும். இங்கே மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சேச்சுரேஷன். எல்லாமே ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது. இப்போ இந்த பில்டிங்ஸோட டாப்பை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளூவாக இருக்குது. அதே மாதிரி இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னாலும் சரி, S21 FEல கலர்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குன்னு ஆக்சுவலாக ஷூட் பண்ணையில் என்ன இருந்துச்சோ அதுக்கு S21 FEல உள்ள பிக்சர்ஸ் தான் க்ளோஸாக இருக்குது. Xiaomi 12 எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது. ஒரு மேஜர் நெகட்டிவ்னு சொல்லலாம். டீட்டெயில்னு வரையில் கூட இப்போ இந்த ஷார்ட்டில் அந்த ஃபர் பார்த்தீங்கன்னா S21 FEல டீட்டெயில்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். பட் ஆனாலும் எடுத்தோடனே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்லேயே நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ சேச்சுரேஷன் இஷ்யூஸ் இந்த ஃபோனில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கேமராஸ் ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இதெல்லாம் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் தான். மேபி அப்டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியணும். இது போக இன்னும் 2 சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அல்ட்ரா வைட் 13 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் ஒரு அதாவது டெலஃபோட்டோ மேக்ரோ கணக்கு காமிக்கிறதுக்காக. அஃப்கோர்ஸ் வீடியோஸ்னு வரையில் 50 மெகா பிக்சல் பிரைமரி இருக்கிறதுனால ப்ளஸ் Snapdragon 8 Gen 1 சிப் இருக்கிறதுனால 8K ஷூட் பண்ண முடியும். 24 FPS வரைக்கும் நல்லா கிறிஸ்பாக தான் இருக்குது. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் 4K 60 ரொம்பவே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிளைசேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. பட் இன்னமும் அந்த சேச்சுரேஷன் இஷ்யூஸ் இங்கேயும் இருக்க தான் செய்யுது. மற்றபடி ஒரு சில எக்ஸ்ட்ரா கேமரா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேரலல் வேர்ல்டு, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஷூட்டிங் ஆப்ஷன். இது போக டைம் ஃப்ரீஸ். ஸோ எங்கள் வீடியோவில் ஒரு பார்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட் மூவ் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபன் ஷூட்டிங் மோட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. சாஃப்ட்வேர்னு வரையில் MIUI 13 ரன் ஆகிட்டு இருக்குது. இது Android 12 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள ஹார்ட்வேர் Snapdragon 8 Gen 1, 8 இல்லை 12 GB DDR5 RAM, 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜ். இந்த காம்பினேஷன் ப்ளஸ் 120 Hz டிஸ்பிளே இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் Xiaomi 12 ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இப்போ MIUI 13ஓட புது ஃபீச்சர்ஸ் அந்த விட்ஜெட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இது சைனீஸ் ஃபர்ம்வேருங்கிறதுனால நிறைய சைனீஸ் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெகுலர் ஃபீச்சர்ஸ் ஆல்வேஸ் ஆன், அந்த வித்தியாசமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ், வால்பேப்பர்ஸ், ஆப் ட்ராவர், நோட்டிஃபிகேஷன் ஷேட் வேரியன்ட்ஸ் எல்லாமே இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸ்னு வரையில் Snapdragon 8 Gen 1 மில்லியன் மார்க்கை Antutuல பிரேக் பண்ணிச்சுங்கிற ரிப்போர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபோன் 9,50,000 தான் அடிச்சது. பட் ஸ்டில் அதுவும் ஒரு நல்ல நம்பர் தான். சாலிடான பெஞ்ச் மார்க் நம்பர்ஸ் இருக்குது. கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் மற்ற ஃபோன்ஸோட அவ்வளோ அதிகமாகலாம் இல்லை. பட் ஸ்டில் சாலிடான நம்பர்ஸ்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ், த்ராட்லிங் இஷ்யூஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. இங்கே உள்ள ஒரு வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரைஸிங்னு வரையில் இந்த Xiaomi 12 3699 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணையில் கிட்டத்தட்ட $600 இல்லை 43,000 ரூபா. இந்தியன் ப்ரைஸிங் ஜென்ரலாக Xiaomiயோட மற்ற ஃபோன்ஸை வச்சு பார்க்கல சைனீஸ் ப்ரைஸிங்கோட 20% அதிகமான ரேட்டுக்கு தான் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்படி பார்க்கல கூட கிட்டத்தட்ட ஒரு S21 FEயோட அதே ப்ரைஸ்க்கு தான் இது வரணும் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா. அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் S21 FEயோட கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். S21 Ultra, iPhone 13 அப்படின்னு யூஸ் பண்ணாமல். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இது ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அந்த கேமரா இஷ்யூஸ் கண்டிப்பாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ரொம்பவே ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி கேமராஸோட இந்த ஃபோனை 50,000 ரூபாய்க்குலாம் லான்ச் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் கண்டிப்பாக அவங்க அயர்ன் அவுட் பண்ணி தான் ஆகணும். பட்
ஜென்ரலாக இந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ் எல்லாமே ஷாமி சாஃப்ட்வேரில் லான்ச்லேருந்து ஒரு சில வாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணி குளோபலாக இது ஒரு 50,000 ரூபா அந்த செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆச்சுன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷனாக தான் எனக்கு தெரியுது. அஃப்கோர்ஸ் இது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். இன்னும் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் இதை பற்றி இன்னும் பார்ப்போம். உங்களுக்கு வேணும்னா ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் ஷாமி 12 இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். டெலிகிராம், டிஸ்கார்ட் இது எல்லாமே நீங்கள் சொன்னதை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் இல்லை டிஸ்கார்டில் மீட் பண்ணுவோம். ஹேவ் அ நைஸ் டே.